வணக்கம். வெஜ் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. செஃப் ராஜா. இப்போ ஒரு 4 கிலோ வெஜ் பிரியாணி பண்ணுறோம். அதில் வந்து ஆயிலு ஒரு 800 கிராம் ஆயிலு, நெய், பட்டை, லவங்கம், கரம் மசாலா எல்லாம் போடுறோம். சோம்பு போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். வெங்காயமும் ரெடி வெந்துட்டுருக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு காஞ்ச கிரீன் சில்லி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தக்காளி, கரம் மசாலா பவுடர், தயிர், கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ். இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் மட்டும் தான் போட்டுக்கோம். க்ரீன் பீஸு மேலே போடலாம். சால்ட்டு தேவையான அளவு. இப்போ 4 கிலோ ரைஸ் போட்டுக்கோமா, 6 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தம் போடுறோம். மேலே நெய் போட்டாச்சு. லைட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கரம் மசாலா, செட்டிநாடு கரம் மசாலா போடுறோம். இப்போ தம் போடுறோம். 15 நிமிஷம் ஃபுல் ஃபயர் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சிடணும். ஸ்லோ ஃபயர் விட்டு சிம்மில் வைக்கிற மாதிரி. மேலே தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து அந்த தண்ணியை வெளில விட்டோம்னா ஒரு தம் ஆகிடும். அந்த பேப்பர்கள்லாம் நல்லா ஒட்டிக்கும். எதுக்கு தண்ணி தெளிக்கணும்னா அந்த பேப்பரை ஒட்டுறது. சில்வர் பேப்பர். தம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெஜ் தம் பிரியாணி. வடிச்சு போடல, டைரெக்டாக போட்டிருக்கோம். டைரக்ட் பிரியாணி, தம் பிரியாணி. இது பார்க்க வெஜிடபிள் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். சேம் தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட்டு மாறும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.